ஹலோ வணக்கம். பீடாக் வெல்கம் டு தி ஷோ. எல்எஸ்ஜி வர்சஸ் டிசி லக்னோவில் இந்த மேட்சை பற்றி இனிஷியல் தாட்ஸ் என்ன? பீடாக் உடம்ப பார்த்துக்குங்க, ரொம்ப டயர்டாக இருக்கீங்க, இருந்தாலும் நம்ம வியூவர்ஸ்க்காக வந்திருக்கீங்க. ஸோ வி அப்ரிஷியேட் தட். இந்த மேட்சை பற்றி இனிஷியல் தாட்ஸ் சொல்லுங்கள். அதாவது ஒன்று பேஷனு, ரெண்டாவது உங்களோட கிரிக்கெட் பேசணும், மூணாவது கடமையை செய் பலனை எதிர்பார்க்காதே. அதாவது நிறைய வியூவர்ஸ் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு வீடியோ போடலன்னாலும் ஏன் வீடியோ போடல, அந்த அன்பை வந்துட்டு நம்ம விட்டு கொடுக்க முடியல. இப்போ ஸ்லோலி ரெக்கவரிங்க, பட் ஒரு 2 நாள் ரெஸ்ட் இருந்தது, திருப்பி இன்னைக்கு ப்ராக்டிஸ் போனோம், வில் பி பர்ஃபெக்ட்லி ஃபைனு. இப்போ ரெண்டு டீம் எப்படின்னா, நீங்க சொல்ற மாதிரி இளநியை வெட்டியே தீருவேன், அதாவது பிளே ஆஃப் போயே தீருவேன் அப்படின்ற மாதிரி. எந்த டீம் ஒரு மேட்ச் ஜெயிச்சாலும் ஒரு கால் எடுத்து வச்சிருவாங்க. எனக்கு ரெண்டு டீமுமே போகணும்னு ஆசை. லக்னோ வந்து ஹோம்ல ஆடுறாங்க, ஒரே ஒரு தியரி எடுத்துட்டு ஆடுறாங்க. என்னோட பேட்டிங்ல எனக்கு இப்படி இருக்கு, இதை வச்சுட்டு ஐம் கோயிங் டு பஞ்ச் above my weight. டெல்லி எப்படின்னா, they have been coached by one of the best coaches, strategically, technically knowledgeable, ஏமங் பதானி, who is helping them punch above their weights. ஸோ ரெண்டு டீமுமே நல்லா பண்ணணும்னு ஆசைப்படுறோம், பட் ஒரு டீம் தான் ஜெயிக்க முடியும். இங்க கண்டிஷன்ஸை பத்தி சொல்லிடுவோம், இப்ப என்ன நடந்திருக்கு அப்படின்னு. இங்க பாத்தீங்கன்னா, என்ன பொறுத்த வரைக்கும் இந்த ஆவரேஜ் வின்னிங் ஸ்கோர் இஸ் 192. ஏன்னா இங்க என்ன ஆகுதுன்னா, கொஞ்சம் வந்துட்டு இந்த செகண்ட் டீம் பேட்டிங் செகண்ட் ஒரு 10 ஓவருக்கு அப்புறம் கொஞ்சம் பிச்சு நல்லாவே ஈஸ் அவுட் ஆயிடுது. 187 வந்து போன மேட்சுக்கு முன்னாடி எல்லாம் சொல்லிட்டு இருந்தோம், ஒரு 5 ரன் இப்ப சேர்த்து சொல்றேன், கன்சிடரிங் த கண்டிஷன்ஸ். இப்ப இங்கேயும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு வெரி ஹை ஸ்கோரிங்கும் கிடையாது, அதே மாதிரி 150க்கு ஆல் அவுட் ஆகிற பிரச்சனையும் கிடையாது. எவ்ரி டீம் ஹஸ் கன்சிஸ்டன்ட்லி ஸ்கோர்டு 180 ஹியர். 4 மேட்ச் நடந்திருக்கு. டீம் பேட்டிங் செகண்ட் 3 ஜெயிச்சிருக்கு, டீம் பேட்டிங் ஃபர்ஸ்ட் 1 ஜெயிச்சிருக்கு. இப்ப இங்க பேட்டிங் ஃபர்ஸ்ட் ஆவரேஜ் ஸ்கோர் 180, பேட்டிங் செகண்ட் ஆவரேஜ் ஸ்கோர் 190. பெருசா ரொம்ப ஜாஸ்தியா இல்லைன்னாலும் ரீசனபிள் அமௌண்ட் ஆஃப் ஸ்கோர். இப்ப என்ன பொறுத்த வரைக்கும் இந்த 192 வந்தே ஆகணும். இங்கேயும் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 6 ஓவர் ரொம்ப 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 குரூஷியலு. 42 வந்தாலும் பரவாயில்ல, ஒரு விக்கெட்டுக்கு மேல போகக்கூடாது. செகண்ட் பேஸ்லயே ஒரு 34 for 1, ஒரு 78 for 2 10 ஓவர்ல வந்துச்சுன்னா 11 to 15 ஒரு சின்ன மொமெண்டம், ஒரு 48 for 2 that takes you around 125 in 15 overs. கடைசி 5 ஓவர் நீங்க 7 விக்கெட் இருந்ததுன்னா 65 ரன் வந்துடும். that takes you to score between 190 to 195, which is more than enough to win. இப்ப லாஸ்ட் மேட்ச் இங்க நடந்த போது பாத்தீங்கன்னா எல்எஸ்ஜி ஒன்லி குட் எண்ட் அப் வித் 166. சிஎஸ்கே வந்து தோனியோட மேட்ச் கடைசியில் வந்து கொஞ்சம் கஷ்டப்பட்டாங்க, அதுக்கப்புறம் ஜெயிச்சுட்டாங்க. ஸோ 165 166 இந்த ஸ்கோர் உங்களுக்கு வந்து வாய்ப்பே கிடையாது ஜெயிக்கிறதுக்கு. அதுல மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் வின் ஃபேக்டர்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 10 ஓவர்ஸ் எந்த டீம் நல்லா பேட்டிங் ஆடுறாங்க, ஸ்மால் மார்ஜின்ஸ். எல்எஸ்ஜி 78 for 3, சிஎஸ்கே 81 for 3. ஸ்பின்னர்ஸ் எக்கானமி எடுத்தது. எல்எஸ்ஜி பாத்தீங்கன்னா 11 ஓவர்ஸ்ல 66 for 4. அவுட்ஸ்டாண்டிங் பர்ஃபார்மன்ஸ் 6 an over 4 விக்கெட்டு. இதே சிஎஸ்கே பாருங்க, 7 ஓவர்ல 37 ரன் 2 விக்கெட்டு, என் எக்கானமி 5.4 2 விக்கெட்டு. ரெண்டு வின் ஃபேக்டர் டிக் பண்ணாங்க, வந்துருச்சு. இப்போ உங்களுக்கு டிசி அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க சேஞ்சஸ் எதுவுமே பண்ண மாட்டாங்க. தேர் கோயிங் டு ஸ்டிக் ஆன் டு த காம்பினேஷன் விச் இன் மை ஒப்பீனியன் இஸ் ரைட். ஒரே ஒரு கோரிக்கை, அந்த கேஎல் ராகுல் ஓபன் பண்ணிட்டு அபிஷேக் போரல் நம்பர் 3 ஆடணும். அதை பண்ணுவாங்களா? யூ டோன்ட் நோ. அவங்க எப்படி யோசிப்பாங்க? பட் கேஎல் ராகுல் ஃபாஃபும் 3 மேட்ச்க்கு அப்புறம் ஃபிட் ஆயிடுவாருன்னு சொன்னாங்க பீடா. சொல்லி 3 மேட்ச் ஆச்சு. ஸோ இஃப் ஆச்சு. ஃபாஃப் கம்ஸ் இன், என்ன ஆகும் இப்போ? ஃபாஃப் உள்ள வந்துட்டாருன்னா அந்த டனாவன் ஃபெரேராவோட பிளேஸ்ல ஃபாஃப் உள்ள வந்துருவாரு. அபிஷேக் போரலும் ஃபாஃப் டூப்ளஸையும் ஓபன் பண்ணுவாங்க. கருண் நாயர் 3, கேஎல் ராகுல் நம்பர் 4. பட் ஓ, எனக்கு தெரிஞ்சு கான்கிரீட்டா ஃபாஃப் ஃபிட் ஆகிற மாதிரி எதுவும் நியூஸ் தெரியல. இல்ல. ஓகே. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மேட்சுக்கு அட்லீஸ்ட் அப்படி அவர் ஆடினார்னா அப்படித்தான் இருக்கும். அபிஷேக் போரல், ஃபாஃப் டூப்ளஸி, கருண் நாயர், கேஎல் ராகுல். அது கேஎல் ராகுல் வேஸ்டட் ரிசோர்ஸ் என்னை பொறுத்த வரைக்கும். இன்னைக்கு ஃபாஃப் ஆடலைன்னா கேஎல் ராகுல் ஷுட் ஓபன் அண்ட் கருண் நாயர் ஷுட் பேட் நம்பர் 3. சாரி, அபிஷேக் போரல் ஷுட் பேட் நம்பர் 3. அப்படிதான் அவங்க யோசிக்கணும். பண்ணுவாங்களா தெரியாது. பட் அவங்களோட டீம்னு பாத்தீங்கன்னா அபிஷேக் போரல், கருண் நாயர், கேஎல் ராகுல், பிரைஸ்டன் ஸ்டப்ஸ், அசுதோஷ் சர்மா, அக்ஷர் பட்டேல், டானவன் ஃபெரேரா, விப்ராஜ் நிகம், ஸ்டார்க், குல்தீப் யாதவ், முகேஷ் குமார். அவங்களோட சப் வந்து மோஹித் சர்மா. இது வந்து ஒரு நல்ல பேலன்ஸ்டு டீம், அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. இப்ப எல்எச்சி பாத்தீங்கன்னா இந்த மயங்க் யாதவ், இப்ப ஃபாஃப கேட்ட மாதிரி மயங்க் யாதவ், இப்ப அவர் வந்துட்டு போன டீம் மேட்சும் போதே டீமை ஜாயின் பண்ணிட்டாரு. பட் ஒன்னே ஒன்று சொல்றேன், தெரிஞ்சுக்கோங்க.
இப்ப என்சிஏ வந்துட்டு ஹேவ் தேர் ஒப்பீனியன் டு கிளியரிங் எ பிளேயர் தட் இஸ் மேட்ச் ஃபிட். அதுக்கப்புறம் the மெடிக்கல் டீம் தட் இஸ் அவைலபிள் ஃபார் எல்எஸ்ஜி அவங்க வந்துட்டு மேட்ச் ஃபிட்னு அன்லெஸ் அதர்வைஸ் ஒரு சர்டிபிகேட் கொடுக்கலன்னா ஆட முடியாது. அதனால அவர் ஆடல அப்படின்னா ஐ திங்க் பிரின்ஸ் யாதவ் வில் ரீடைன் இஸ் பிளேஸ். இப்ப அவங்களோட பிளேயிங் லெவன் எப்படி இருக்குன்னா மிச் மார்ஷ், ஹெய்டன் மார்க்ரம், ரிஷப் பண்ட், நிக்லஸ் பூரன், டேவிட் மில்லர், ஆயுஷ் பதோனி, ஷாபாஸ் அஹமத், ஷார்துல் தாக்கூர், ரவி பிஷ்னாய், பிரின்ஸ் யாதவ் ஆர் மயங்க் யாதவ் இஃப் இஸ் ஃபிட் திக்வேஜ் சிங். அவங்களோட இம்பாக்ட் அப் இஸ் கோயிங் டு பி ஆவேஷ் கான். இப்ப இவங்களுக்கும் கொஞ்சம் கொஞ்சமா அந்த மோஜோ போலிங்ல வந்துட்டு இருக்கு. ஆவேஷ் கான் அது கையில அடிபட்டது சரியாயிருச்சா? அது அது கையில அவ்வளவுதானா அடிப்பட் அது? இல்ல, அது பெரிய ஸ்வெல்லிங் அப்படின்ட்டாங்க, அது ஒன்றும் பெரிய இதுவா இல்ல. அப்படி அவர் ஆடலைன்னா ஆகாஷ் தீப் வில் டேக் இஸ் பிளேஸ். அவங்களோட போலிங்கும் யோசிச்சு பாருங்க, அந்த மாதிரி ஒரு மேட்ச் 3 ஓவர்ல 25 ரன் அடிக்கணும். வெல் செட்டில்டு யசஸ்வி ஜெய்ஸ்வாலி 8 விக்கெட்ஸ் ஜெயிச்சிருக்காங்கன்னா தட் வில் கிவ் தம் a hell lot of a confidence even though their bowling is a little bit weaker compared to other teams. இப்ப 10 ஓவர் செட் பண்ற அந்த நல்ல ஸ்டார்ட் கொடுக்கிற டாப் 4 அபிஷேக் போரல், கருண் நாயர், கேஎல் ராகுல், அக்ஷர் பட்டேல் ஆர் ஸ்ட்ரைக்ஸ் அண்ட் ஸ்டெப்ஸ். இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் கேஎல் ராகுல் கீழே வர்றதுன்றது ஒரு இதுதான். மற்றபடி கருண் நாயர் பேட்டை எடுத்து அடிக்காத நாளே கிடையாது ரைட் ஃப்ரம் த டொமஸ்டிக் when he started. அபிஷேக் போரலும் நல்ல கான்ட்ரிபியூஷன் பண்ணிட்டு இருக்காரு. கேஎல் ராகுலை பத்தி சொல்லணும்ன்ற அவசியம் இல்லை. ஸ்டப்ஸ் ஆர் அக்ஷர் பட்டேல் இஸ் ஆல்சோ டூயிங் வெரி வெல். மிச் மார்ச் செம ஃபார்ம்ல இருக்காரு. ஐடன் மார்க்ரம் செம ஃபார்ம்ல இருக்காரு. ரிஷப் பண்ட் ஒருத்தர் தான் காஸ் ஆஃப் கன்சர்ன். பூரன் பயங்கர ஃபார்ம்ல இருக்காரு. இந்த எக்ஸ்ப்ளோசிவ்னஸ் பாத்தீங்கன்னா டெஃபினட்டா இவங்களுக்கு இந்த 10 ஓவர் எட்ஜ் எல்எஸ்ஜிக்கு இருக்கு, அது எந்த சந்தேகமும் கிடையாது. ஸ்பின்னர்ஸ் எக்கானமின்னு பாத்தீங்கன்னா குல்தீப்பையும் அக்ஷர் பட்டேலையும் நீங்க வச்சிருக்கீங்க அப்படிங்கும்போது மற்ற டீம் காம்படிஷனுக்கே என்னை பொறுத்த வரைக்கும் வரக்கூடாது. ஆனா அந்த திக்வேஜ் சிங் வந்து எக்ஸ்ட்ராடினரியா போடுறாரு. அந்த ஆல்சோ காட் ரவி பிஷ்னாய். இப்ப யோசிச்சு பாருங்க, ரவி பிஷ்னாய் இஸ் சம்மன் வேர் வாஸ் பிளேட் ஃபார் இந்தியா. அங்க உங்களுக்கு திப்பராஜ் வேற இருக்காரு, அவரும் டீசெண்டா போடுறாரு. அதனால இப்ப இவங்களுக்கும் 2 ஸ்பின்னர் பெட்டரா இருக்காங்க. ஹோம் கண்டிஷன்ஸ்ல ஆடுறாங்க. ஹோம்ல எல்எஸ்ஜி have always done well and their batting is clicking. They're punching above their weight with whatever limited resources they have got to the ball. அதனால எல்எஸ்ஜி will go with a close edge of 51-49. இதை ஒத்துக்கிறீங்களா? என்னைக்கு நீங்க சொல்றதை நான் கேட்டிருக்கேன், அதை நான் வந்து கேட்டதே கிடையாதுல. இந்த தடவை டிசி தான்றீங்களா? இல்ல இல்ல, அப்படிலாம் கேட்டதே கிடையாது டிசின்னு சொல்லல, ஆனா டிசின்னு சொல்றேன். இன்னொன்னு பீடா, நடராஜன் வந்து க்ளோஸ் டு ஃபிட்னஸ். போன மேட்ச் முடியிறப்பயே வந்து மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம் பிராக்டிஸ் பிச்சில் போட விட்டுட்டு ஹேமங் பதானியும் இன்னும் யாரோ சப்போர்ட் ஸ்டாஃப் சொன்னாங்க, சப்போர்ட் ஸ்டாஃப் 2 பேரும் பார்த்துட்டு இருந்தாங்க அப்படின்னு. முனாஃப் பட்டேலும் இவங்களும் பார்த்துட்டு இருந்தாங்க நடராஜனை பிராக்டிஸ் பிச்சில் போட வச்சு மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம். நாங்க அதை பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சதா? இப்ப வந்து ஹானஸ்ட்லி ஸ்பீக்கிங் இஸ் கெட்டிங் க்ளோசர் டு ஃபிட்னஸ். மோஹித் சர்மா ஹஸ் போல்ட் பிரில்லியன்ட்லி எவ்ரி கேம். ஒரு சிலர்லாம் எப்படின்னா இந்த அனாலிசிஸ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க எப்படி போலிங் போடுறாங்கன்றது தெரியாம போயிடும். ஓகே, மோஹித் சர்மா ஹஸ் பீன் வெரி வெரி அன்லக்கி நாட் டு பிக் விக்கெட்ஸ். போன மேட்சும் பார்த்தீங்கன்னா 2 பால் போட்டார், நாட் பேட் பால்ஸ், லட்டக்குன்னு 2 புல் அடிச்சிட்டாரு. ஷெர்ஃபன் ரதர்பர்ட் 6. அதுக்கப்புறம் 19th ஓவர் வந்து ஒரு குவாலிட்டி ஓவர் போட்டாரு. அவரையும் என்ன பண்ணணும்னா, ஒரு ஓவர் பவர் பிளே, ஒரு ஓவர் மிடில் ஓவர்ஸ், 2 ஓவர் டெத் ஓவர்ஸ் கொடுக்கணும். எந்த போலரையுமே 10 ஓவருக்கு அப்புறம் நீங்க போலிங் கொடுத்துட்டு அந்த போலர் உருப்பதா சரித்திரமே கிடையாது. ஒன்னே ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க, 10 ஓவருக்கு அப்புறம் தான் பேட்டிங் டீம் லான்ச் பண்ண ஆரம்பிக்கும். வெதர் விக்கெட் போனாலும் சரி, விக்கெட் போலனாலும் சரி, they have to go hammer and tongs after 10 overs to end up a strong finish போது நீங்க எவ்வளவு அதனாலதான் நல்லா. அவர் பேரு பத்திரானாமா. 10 ஓவருக்கு அப்புறம் தான் போட விடுவாங்களா, அதனாலதான் அவர் பேரு பத்திரானாமா. அதை நான் சொல்லி சொல்லி எனக்கு தொண்டை தண்ணியே இறங்கிருச்சு. அதனால அது பேசுறத விட்டுட்டேன் நானு. இப்ப இவரும் எப்படின்னா, உங்களுக்கு பத்திரனா பாத்தீங்கன்னா டோ கிரஷிங் யார்கர்ஸ், அதுக்கப்புறம் டிசீவிங் ஸ்லோ டெலிவரி அண்ட் 140+. இவர் 140+ எல்லாம் கிடையாது மோஹித் சர்மா. அது பாத்தீங்கன்னா ஒரு நக்கல் பால் போடுவாரு, ஒரு பேக் ஆஃப் த ஹேண்ட் ஸ்லோ டெலிவரி, ஒரு ஸ்லோயர் பவுன்சர், ஒரு யார்கர், ஒரு எக்ஸ்ட்ராடினரிலி ஒரு திங்கிங் போலரு. நட்ராஜன் எனக்கு ஃபிட்டே ஆனா கூட ஐ give a few more opportunities to Mohit Sharma until he fails miserably badly. Then I will think about bringing Natarajan. ஏன்னா முகேஷ் குமார் நல்லா போடுறாரு, பிரில்லியண்டா போடுறாரு முகேஷ் சர்மா. ஷார்க் வந்துட்டு எஸ் கம்ப்ளீட்லி அரைவ்டு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு 3 ஃபாஸ்ட் இது ஸ்பின்னர் வச்சிருக்காங்க, சூப்பர் ஸ்பின்னருங்கும் போது
I don't see them disturbing their combination, even though I always have rated Natarajan very highly. இப்படிதான் போகும். இப்போ let us see what is going to happen. இப்ப ஃபேண்டசி பத்தி கேட்பீங்க நீங்க. இப்ப ஃபேண்டசி அப்படின்னு போனோம்னா இப்ப லக்னோ பத்தி சொல்லிட்டோம். ஹை ஸ்கோரிங்கும் கிடையாது, லோ ஸ்கோரிங்கும் கிடையாது. அதனால சம்பவ் ஐ ஃபீல் நான் அபிஷேக் போரல் எடுக்கிறேன். ஷார்துல் தாக்கூர் இல்லாத ஃபேண்டசி டீம் நீங்க டைத்தே வேஸ்ட் பண்ணாதீங்க. திக்வேஷ் சிங் எடுக்கிறேன். அவரும் பாத்தீங்கன்னா வெரி வெரி கிளவர், கரெக்டா விக்கெட் எடுத்துட்டு எடுத்துட்டு எழுதுறாரு. மிச்சல் ஸ்டார்க் ஹஸ் பீன் அப்சல்யூட்லி பிரில்லியன்ட். அண்ட் தென் ஐம் பிக்கிங் ஐடன் மாக்ரம். என்னோட 5 பிக்ஸ் பாத்தீங்கன்னா அபிஷேக் போரல், ஷார்துல் தாக்கூர், திக்வேஷ் சிங், மிச்சல் ஸ்டார்க் அண்ட் ஐடன் மாக்ரம். நான் இது ராக்கெட் சயின்ஸே கிடையாது. கேஎல் ராகுல் வச்சு ஸ்டார்ட் பண்ணுங்க. கேஎல் ராகுல், கருண் நாயர் 2 பேரும் இருக்கிற மீடா, 2 பேரும் நல்ல ஃபார்ம்ல இருக்காங்க. ஸ்டப்ஸ் கூட நல்ல ஃபார்ம்ல இருக்காரு, ஸோ ஸ்டப்ஸும் எடுக்கிறேன். அந்த பக்கம் அவேஷ் கான் மேட்ச் வின்னிங் எஃபர்ட் போன தடவை, ஸோ அவரையும் எடுக்கலாம், விட முடியாது. ரவி பிஷ்ணே அவ்வளோ விக்கெட் எடுக்கல, ஸோ இந்த மேட்ச்சுக்கு நான் வேண்டாம்னு நினைக்கிறேன். நிக்கோலஸ் பூரான் நீங்க எடுக்கல. ஸோ இல்ல எடுக்கல. 2 மேட்சா அடிக்கல, இந்த மேட்ச் கண்டிப்பா பூரான் அடிப்பார்னு நினைக்கிறேன். ஸோ அந்த சைடு பூரான், அவேஷ் கான், இந்த சைடு வந்து ஸ்டப்ஸ், கருண் நாயர், கேஎல் ராகுல். ஸோ இதான் என்னுடைய 5 பிக்ஸ். நான் வந்து டிசின்னு சொல்றேன், நீங்க எல்எஸ்ஜின்னு சொல்றீங்க. இந்த மேட்ச்சுக்கு வந்து காம்பினேஷன்ஸ், கண்டிஷன்ஸ், பிளேயிங் லெவன், ஃபேண்டசி எல்லாம் சொல்லிட்டோம். உங்க ஃபைனல் தாட்ஸ் என்ன? நான் சொல்லி என்ன சார் பிரயோஜனம்? நீங்க என்ன சொல்றீங்களோ அதான் நிறைய நடந்திருக்கு. ரெண்டாவது, பிஃபோர் கிவிங் மை ஃபைனல் தாட்ஸ், இப்ப சார் வந்து அவரோட பேஷனை இன்னொரு லெவலுக்கு எடுத்துட்டு போயிருக்காரு. யூடியூப் சேனல் தட் ஹஸ் கம், அரட்டை ஸ்குவாட் அப்படின்னு. அதுல வந்துட்டு ஒரு சில கிரிக்கெட் பேஷனேட்ஸை வச்சு ரொம்ப பியூட்டிஃபுல்லா அனாலிசிஸ் கொடுக்குறாரு. ஸோ ஒரு சில டைம் நானே இந்த மாதிரி மிஸ் பண்ணாலும் அவர் என்ன ஆனாலும் சரி, எப்ப கேட்டாலும் டெல்லி போறேன், அங்க போறேன், இங்க போறேன்னு. அவர் யாருன்னு உங்களுக்கு தெரியும். அவர் ஒரு ஐஏஎஸ். இருந்தாலும் இங்க நம்ம சேனல்லயும் வந்துட்டு அதை தவிர அதையும் பண்றாருன்னா ஒரு செம்ம இன்சைட்ஸ் கொடுக்குறாரு. உங்களுக்கு டைம் கிடைச்சா அதையும் பாருங்க. சேனல் நேம் அரட்டை ஸ்குவாட். அதாவது இப்ப நான் வந்து என்னோட இதெல்லாம் சொல்லிட்டேன் சார். இப்போ வாட் எக்ஸாக்ட்லி இட் இஸ், இப்போ எல்எஸ்சி பாத்தீங்கன்னா தே காட் நத்திங் டு லூஸ், தே காட் நத்திங் டு கெயின். இதுக்கு மேல அவங்க டீமை டிங்கர் பண்ண மாட்டாங்க, இதுலயும் சேஞ்ச் பண்ண மாட்டாங்க. They're trying hard to find a combination that is a winning combination out of what they have got, which has to be really appreciated. டிசி வந்து டாப் கிளாஸ் கிரிக்கெட் ஆடுறாங்க. இவங்களுக்கு வந்து போலிங் வீக்னா ஹானஸ்ட்லி ஸ்பீக்கிங் அவங்களுக்கு பேட்டிங் வீக். ஈவன் தோ இஃப் தே பேட் டீப், தேர் பேட்டிங் இஸ் டெஃபினெட்லி வீக் கம்பேர்ட் டு அதர் டீம்ஸ். அதான் அவங்க போலிங்கை வச்சு இது பண்றாங்க. ஸோ அவங்களோட போலிங், டிசியோட போலிங் வர்சஸ் எல்எஸ்ஜிஸ் பேட்டிங், whichever is going to come trumpet on the other side is going to win the game. Let us see. நான் டிசி சொல்லியிருக்கேன், சாரி நான் எல்எஸ்ஜி சொல்லியிருக்கேன், நீங்க டிசி சொல்லியிருக்கீங்க. We'll come back and do a review on this particular match. Who has put 1 feet forward for the playoffs with your very own octopus. Until then, thanks a lot and bye bye.